ஆயர் அவர்கள் இப்பொழுது நமக்கு தலைமை உரை வழங்குவார்கள். அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, அருமையான சகோதர சகோதரிகளே, உண்மையிலேயே மனநிறைவோடு நன்றி பெருக்கோடு இந்த நிகழ்வில் உங்களோடு பங்கெடுத்திருக்கிறேன். இந்த கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னைக்கு நன்றி செலுத்துகிற மனநிலையிலேயே நான் வந்திருக்கிறேன். இந்த ஆரோக்கிய நிகேதன் மையம் வழியாக அன்னை மரியாவை குறித்த ஆழமான இறையியல் படிப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு சிறு ஆவல் இருந்தது. ஓரிருவர் மட்டும் அது குறித்து படித்தவர்கள் இருந்தால் அவர்களிடம் இந்த பணியை ஒப்படைத்து செய்திருக்கலாம். தஞ்சை மறை மாவட்டத்தில் இங்கு இருக்கிற எல்லா அருள் தந்தையர்களுமே மரியியல் பாடத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர்களாகவோ மேற்படிப்பு படித்தவர்களாகவோ அல்லது அது குறித்த பணிகளை திறம்பட செய்யக்கூடியவர்களாகவோ இருந்ததை கண்டேன். ஆக ஒருவர் இருவர் என்று இந்த பணியை செய்ய வேண்டாம், ஏன் ஒரு அணியாக ஒரு குழுவாக அன்னை குறித்து இந்த நிகழ்வுகளை அவர்கள் திட்டமிட்டு செய்யக்கூடாது என்று ஆசைப்பட்டேன். ஒரு கூட்டம் போட்டோம். இதை செய்யலாமா என்று கேட்டேன். மிகுந்த ஆர்வத்தோடு சரி என்று சொன்னார்கள். சரி என்று சொன்ன தருணத்திலிருந்து இன்று வரை தங்களுக்குள் ஒருங்கமைத்து இந்த பணிகளை மிக செவ்வனே மிகுந்த அர்ப்பணத்தோடு செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய அருள் தந்தையர்கள். இவர்கள் யாருக்குமே இந்த பணி ஒரு தனி பணியாக இண்டிபெண்டன்ட் சார்ஜ் என்று கொடுக்கப்படவில்லை. இவர்கள் அத்தனை பேரும் பல பணிகளில் ஈடுபட்டிருக்கிறவர்கள். பங்கு தந்தையராகவோ அல்லது டிஎம்எஸ்எஸ் இயக்குனராகவோ மறைவட்ட அதிபராகவோ. தந்தை பீட்டர் அவர்களெல்லாம் பூந்தமல்லி குருத்துவ கல்லூரியில் பேராசிரியராக உதவி இல்ல தந்தையாக இருந்து கொண்டே இந்த பணிகளெல்லாம் செய்தார்கள் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு. ஆக இந்த 3 காரியங்களை இந்த நாளில் நினைத்து பார்க்கிறேன். அன்னை மரியா, அவரை குறித்து எவ்வளவும் படிக்கலாம், அந்த அன்னை மரியாவை குறித்து எவ்வளவும் எழுதலாம், அந்த அன்னை மரியாவை குறித்து எவ்வளவும் பேசலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அருள் களஞ்சியமாக இருக்கிறார்கள் என்பது அதுதான் இந்த நாளில் எண்பிக்கப்படுவதாக பார்க்கிறேன். இரண்டாவது, இந்த பணிகளை இத்துணை அர்ப்பணத்தோடு ஆர்வத்தோடு செய்யக்கூடிய அருள் பணியாளர்கள். நான் சொன்னது போல இவர்களுக்கு கூடுதலான பணிதான். இந்த பணியை செய்வதால் அவர்களுக்கு கூடுதலான பாராட்டோ வெகுமதியோ எதுவுமே கிடையாது. அன்னைக்காக மரியாவுக்காக இந்த பணியை செய்கிறோம் என்கிற அந்த அர்ப்பண உணர்வோடு தான் இந்த பணிகளை துணை ஆர்வமாக செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டு ஆங்கில வழியில் ஏன் நாம் ஆரம்பிக்கக்கூடாது, தமிழ் அறியாத மக்களுக்கும் அது சென்று சேரலாமே என்ற ஒரு ஆலோசனையாக சொன்னபோதே உடனடியாக அதற்கும் சரி என்று சொல்லி அதற்கான தொடக்க நிகழ்வையும் இந்த நாளில் வைத்திருக்கிறார்கள். அதே போல் தமிழ் மொழியை மறந்துவிடக்கூடாது. தமிழ் மொழியிலும் அந்த பட்டய படிப்பு தொடர்வதற்கான அந்த முயற்சியும் வேண்டும் என்று சொன்னபோதும் அதையும் ஒரு நேர்மறையாக எடுத்துக்கொண்டு அதற்கான ஆவணம் செய்வதாகவே தந்தையர்கள் சொன்னார்கள். இது அன்னை மரியாவுக்காக இவர்கள் மிகுந்த அர்ப்பணத்தோடு தியாக உள்ளத்தோடு செய்யக்கூடிய ஒன்று. அதுவும் இந்த நாளில் எனது மனதில் நிறைந்திருக்கிறது. என் மறை மாவட்ட அருள் தந்தையர்களது இந்த அயராத அர்ப்பண மிகுந்த பணி என்று. மூன்றாவது, உங்களுக்கு பாடம் எடுத்த மரியியல் சொல்லிக் கொடுத்த அந்த பேராசிரியர்கள் பல தளங்களில் நிபுணத்துவம் பெற்றவர்கள். குறிப்பாக அன்னை மரியா குறித்து நிறைய படித்தவர்கள், நிறைய ஆய்வு செய்தவர்கள், நிறைய புத்தகங்கள் எழுதியவர்கள், அன்னை மரியாவை குறித்து ஏராளமாக உரையாற்றி அந்த அன்னை மரியா குறித்த ஆழ்ந்த அறிவு வேண்டும் என்று சொல்லி அதை செய்யக்கூடியவர்கள். நான் அதைத்தான் சொல்லுவேன். அன்னை மரியா குறித்த ஆழ்ந்த அறிவு வேண்டும். அந்த அறிவோடு அந்த அன்னை மரியாவை பக்தியோடு வணங்கி நிற்கிற நிலை வேண்டும். அந்த அன்னை மரியாவை போலவே ஒரு நல்ல கிறிஸ்தவராக இருக்க வேண்டும் என விரும்புகிறவன் நான். ஆக இந்த பேராசிரியர் பெருமக்கள் உங்களுக்கு வகுப்படுத்த அத்துணை பேராசிரியர்கள் நினைத்து பார்க்கிறேன். தமிழ்நாட்டில் அத்துணை சிறப்புக்குரிய பேராசிரியர்கள் இருக்கிறார்கள் என்பதும் கூட கடவுளின் கொடையே, அன்னை மரியாவின் அருளே என்று என்னால் உணர முடிகிறது. ஆகவே தான் சொன்னேன், நன்றி பெருக்கோடு மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு இந்த நாளில் நின்று கொண்டிருக்கிறேன் என்று. உங்களையும் பாராட்டியே ஆக வேண்டும். அன்னை மரியா குறித்து எங்களுக்கு தெரியாததா என்று உங்களில் யாரும் நினைத்திருப்பீர்களானால் நிச்சயமாக இந்த மறியல் பட்டய படிப்பில் சேர்ந்திருக்க மாட்டீர்கள். நமது மக்களிடம் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு எண்ணம், எங்களுக்கு தெரியாதது எதுவும் இருக்க முடியும், எல்லாம் எங்களுக்கு தெரியும் என்கிற ஒரு நிலை. அப்படி அல்ல. நான் எப்போதுமே உணர்ந்திருக்கிறேன், போகிற இடத்திலெல்லாம் தயக்கமின்றி சொல்லுவேன், அறிவும்
அல்லது பகுத்தறிவும் பக்தியும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டதல்ல. அறிவும் இறை நம்பிக்கையும் எதிரெதிராக நிற்கக்கூடிய காரியங்கள் அல்ல. மிகுந்த அறிவோடும் மிகுந்த பகுத்தறிவோடும் இறை நம்பிக்கை உள்ளவர்களாக நம்பிக்கையாளர்களாக இருக்க முடியும். என்னையும் அப்படித்தான் பார்ப்பேன் நான். எல்லோரும் அப்படி இருக்க வேண்டுமென விரும்புகிறவன் நான். ஆக இறை நம்பிக்கை என்பது பகுத்தறிவுக்கு ஒவ்வாதது கிடையாது. அல்லது இறைவன் குறித்த படிப்புகள் எல்லாம் அறிவு சார்ந்த படிப்புகள் இல்லை என்று சொல்லிவிடவும் முடியாது. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இந்த மரியல் குறித்த இந்த படிப்பெல்லாம் எவ்வளவு தூரம் அறிவு சார்ந்ததாக இருக்கிறது, பகுத்தறிவு சார்ந்ததாக இருக்கிறது, ஆய்வு சார்ந்ததாக இருக்கிறது என்பதை நீங்களும் பார்த்திருப்பீர்கள். ஆகவே தான் அறிவுள்ள மனிதர்களாக, பகுத்தறிவுள்ள மனிதர்களாக, அதே வேளையில் இறை நம்பிக்கை உள்ளவர்களாக, அன்னை மரியா மீது மிகுந்த வணக்கம் கொண்ட பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்பதே நமது சிறப்பாக இருக்க முடியும். கத்தோலிக்க மக்களிடம் நான் பார்க்கிற ஒரு குறையாக நான் அணுகி இருக்கிறேன். அந்த குறை என்னவென்றால், தாங்கள் நம்பி இருப்பது என்னவென்றே அவர்களுக்கு பல நேரங்களில் தெரிந்திருப்பது கிடையாது. They do not know what they believe in. தீமோத்தேயுக்குள்ளே தனது 2ஆம் திருமுகம் முதல் அதிகாரம் 12வது இறைவார்த்தையில் பவுலடியார் தீமோத்தேயுவுக்கு சொல்லுவார், ஐ நோ whom I have put my trust in. யாரை நம்பி இருக்கிறேன் என எனக்கு தெரியும் என்று சொல்லுவார். நாமும் சொல்ல முடிய வேண்டும். நாங்கள் யாரை நம்பி இருக்கிறோம் எங்களுக்கு நன்கு தெரியும். அன்னை மரியாவை நம்பி இருக்கிறோம், அவரை குறித்தும் எங்களுக்கு தெரியும் என்று சொல்லக்கூடிய நிலை கிறிஸ்தவர்கள் நமக்கு அதிகமாக தேவை. அந்த ஒரு முயற்சியிலேயே இந்த மரியியல் பட்டய படிப்பு சிறப்பாக நடந்தேறி இருக்கிறது. நமது அருள் தந்தையர்கள் அது கடினமான உழைப்புக்கும் ஒருங்கிணைந்த பணிக்கும் கிடைத்த பெரும் வெற்றி தான் இந்த நிகழ்வு என நினைக்கிறேன். இத்தனை பேர் இந்த சான்றிதழை பெற, இந்த சான்றிதழை நீங்கள் அனுப்பி வையுங்கள், பெற்றுக்கொள்கிறோம், சான்றிதழ் வைத்து என்ன செய்ய போகிறோம் என்றெல்லாம் நீங்கள் நினைக்கவில்லை. இந்த சான்றிதழை பெறுவதையும் கூட ஒரு அருள்மிகு செயலாகவே, நிகழ்வாகவே கருதி நீங்கள் இங்கு பங்கெடுத்திருக்கிறீர்கள். பல பகுதிகளிலிருந்து வந்திருக்கிறீர்கள் என எனக்கு தெரியும். இவ்வளவு சிரமப்பட்டு இவ்வளவு தொலைவு பயணம் செய்து இந்த நாளை எதற்கெனவே ஒதுக்கி நீங்கள் வந்திருப்பீர்களானால் இந்த பட்டய படிப்பில் நீங்கள் எத்தனை ஆர்வத்தோடு பங்கெடுத்தீர்கள் என்பதற்கான சான்று இது. அன்னை மரியா மீதான அந்த பக்தி உங்களுக்கு எவ்வளவு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த அன்னை மரியாவை குறித்து இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உங்களது அறிவு தேடல் எனக்கு விளங்குவதாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது. மனமார்ந்த நன்றி. இந்த பட்டய படிப்பு என்கிற மறை மாவட்டத்தின், குறிப்பாக இந்த புனித ஆரோக்கிய அன்னை பேராலய நிர்வாகத்தின் இந்த முயற்சிக்கு நீங்கள் கொடுத்த இந்த ஒரு வெகுமதியாகவே இதை பார்க்கிறேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். புனித ஆரோக்கிய தாயின் அருள் துணை என்னாலும் உங்களுக்கு இருக்கும். அந்த தாயின் பரிந்துரையில் கடவுள் நீங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் என்னாலும் செவிமடுத்து தம்முடைய அன்பு பிள்ளைகளாய் தமது அக்கறையில் உங்களை என்னாலும் காத்து வர வேண்டுமென உங்களுக்கு ஜெபிக்கிறேன். மனம் நிறைந்து வாழ்த்துகிறேன். பட்டம் பெற்ற அத்தனை பேருக்கும் மனமார்ந்த பாராட்டுகள். கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் த பெஸ்ட் அண்ட் காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. உற்சாகமான வார்த்தைகளால் எங்கள் பட்டப்படிப்பை வாழ்க்கை அனுபவமாக வாழ்த்தி சென்ற ஆயர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இருக்க ஆசை, பேராசிரியர்கள் பேசுவதையெல்லாம் கேட்கவும் ஆசை. அவர் சொன்னது போல் இன்னொரு கூட்டம் காத்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் தஞ்சை போய் சேர வேண்டும். ரொம்ப மகிழ்ச்சி. இறுதி வரை இருந்து உணவருந்தி செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதனால் ஃபார் வில்சன் புது இயக்குனர் நமது தியான மையத்திற்கு, அதே போல் தந்தை செபாசின் அவர்கள் பணிமாற்றலாகி வேளாங்கண்ணிக்குள்ளேயே இன்னொரு பணிப்பொறுப்பை எடுத்திருக்கிறார்கள். ஒப்புரவு அருள் அடையாளம் மனநல ஆலோசனை அந்த அமைப்புக்கு பொறுப்பாளர் தந்தையாக. அதனால் இந்த குழு அப்படியே தொடர்கிறது. செபாசனையும் தொடர்ந்து இந்த குழுவில் இருங்க என சொன்னேன், அவரும் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆக இது ஒரு குழுவாக, இட்ஸ் அ டீம் ஒர்க். தந்தையர்கள் மிகுந்த அர்ப்பணத்தோடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு நன்றி சொல்ல எனக்கு பின்னால் வாய்ப்பில்லை. உங்கள் அனைவரின் சார்பாக நமது அருமையான தந்தையர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று முந்தா நாளும் வேளாங்கல்ல தான் இருந்தேன். இங்கே இருக்கிற எல்லா பணியாளர்களையும் சந்தித்தேன். அதே போல் பங்கு சார்ந்த அமைப்புகள், ஆல்ட்ரு பாய்ஸ்லேருந்து அன்பிய பொறுப்பாளர்கள், பிற எல்லாரையும் பார்த்தேன். அப்போ அவர்களுக்கு ஒவ்வொரு குழுவாக சந்திக்கிறப்ப சொன்ன முதல் வார்த்தையே உங்களை சந்தித்து நன்றி சொல்ல வேண்டும் எனவே வந்தேன் என சொன்னேன். அவர்கள் செய்யக்கூடிய பணிகளுக்கெல்லாம் அதே போல் அதே மனநிலையில்தான் இந்த தந்தையர்கள் இந்த மறியல் பயிலக வழியாக செய்யக்கூடிய பணிகளுக்காக மறை மாவட்டத்தின் சார்பாக, உங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ வெரி மச்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல நம் தாயும் தந்தையுமான இறைவன் தம் அளப்பெரிய மாட்சியாலும் இவ்வுலகின் மீது கொண்ட மாறாத அன்பாலும் தம் திருமகனின் வாழ்வாலும் வார்த்தையாலும் மரணத்தாலும் உயிர்ப்பாலும் தம் தூய ஆவியாரின் அனைத்து நிறைவுபடுத்தி வழிநடத்தி காக்கும் அருளால் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய தாயின் அன்பு அருள் துணையாலும் புனித சூசையப்பரின் வேண்டுதல் பரிந்துரைகளாலும் உங்களை ஆசிர்வதிப்பாராக. உங்கள் குடும்பங்களை ஆசிர்வதிப்பாராக. நம் திரு அவையை ஆசிர்வதிப்பாராக. நாம் செய்யக்கூடிய இந்த மறியல் படிப்பு சார்ந்த அத்துணை பணிகளையும் செய்வாராக. நம்முடைய எல்லா பணிகளிலும் தம்முடைய இறையாட்சி மாண்புற செய்வாராக. எல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிரம்ப ஆசிர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ வெரி மச் அண்ட் காட் பிளஸ்.